பரலோகத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். தேற்றரவாளனே, தூய ஆவியானவரே, திரியேக தேவனே, இந்த கால வேளையிலே கூட தகப்பனே, ஆண்டவரே, உம்மை நாங்கள் பாடி துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை ஸ்தோத்தரிக்க, நன்றி சொல்ல, ஆண்டவரே, இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்ப்பா. எங்களை ஒவ்வொருவருக்கும் தகப்பனே, உம்முடைய கிருபையை அளவில்லாமல் தந்து உம்மை துதிக்க செய்யுங்க. இந்த கால வேளையில் உம்முடைய வல்லமையில் நாங்கள் பாடி மகிழ எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய திவ்ய பிரசன்னம் ஆண்டவரே, இந்த கால வேளையிலே எங்களை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளுவீராக, உயர்ந்திருப்பீராக. உன்னதத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் தெய்வமே, நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாரையும் கூட்டி வந்து ஆண்டவரே இந்த இடத்துல சேருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல உற்சாகமாய் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். सब मिलकर उत्साहित के साथ गीत गाएंगे और परमेश्वर को धन्यवाद करेंगे. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் இளைப்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் இளைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நல்ல கரங்களை தட்டி காலையில் எழுந்தவுடன் உடைய புதிய கிருபை என்னை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் அது என்னை மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. और में उनकी कृपा मुझे संभालता है, दिन भर वो मुझे आनंद में अगुवाई करता है. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினேதையா. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நல்ல கரங்களை தட்டி உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது அடிமை நானையா, என் தெய்வம் நீரையா, நான் நம்பும் கேடகம் நீரே, என் துருகம் நீரே, என் கோட்டை நீரே என்று சொல்லி பாடுவோம்.
கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது அடிமை நாணையா, எனது தெய்வம் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே, நான் நம்பும் கேடகம் நீரே. என் கோட்டை என் துருகமும் நான் நம்பும் கேடகம் நீரே. என் கோட்டை என் கேடகம் நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து கால் ஊன்றி நடக்க செய்தீர். மான்களின் கால்களை போல பலனாய் ஓடச் செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்கச் செய்தீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. சொல்லுமா, என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. पौलुस इस प्रकार के कहता है, जितनी भी संघर्ष आवे हम रुकते नहीं हैं. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே जो मुझे बल देता है எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் उसके உண்டு. द्वारा सब कुछ मैं कर सकता हूँ. கால்களை தொழுவத்துல கட்டி தொங்க விட்டாங்க. जब वो उनके पाँव को खाटी मार कर लटका गया था, ஆனா கர்த்தர் மான் கால்களை போல ஓடச் செய்தார். तभी उनको एक हिरण की तरह दौड़ने की ताकत दी. அவருடைய ஓட்டத்தை ஒருவராலும் தடுக்க முடியல. पौलुस की दौड़ को कोई रोक नहीं पाया. தேவன் நியமித்த காலம் வரைக்கும் பவுல் ஓடிக்கொண்டுதான் இருந்தார். परमेश्वर नियुक्त किए समय तक पौलुस अपने दौड़ को நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், हृदय की गहराई से परमेश्वर को देखकर हम कहेंगे, ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன்ப்பா. हे प्रभु मैं डरूंगा नहीं. நீங்க பவுல் அருகே நின்னது போல எங்க அருகே நிக்கிறீங்க, நாங்க உணர்றோம். जैसे आप पौलुस के साथ खड़े वैसे हमारे साथ भी खड़े. ஆமா, நான் நீ பவுலே நீ மௌனமா இருந்துடாத, நீ எனக்காக பேச வேண்டி இருக்கிறது. तुमने कहा पौल तुम चुप नहीं रहना, तुम मेरे लिए बातचीत करना करके. நீ எருசலேமில் பேசினிலே என்ன குறிச்சு, जैसे तुम जेरूसलम में बातचीत அது போல நீ ரோமாவிலையும் பேச வேண்டி वैसे இருக்கிறது. ही तुम रोमा में भी बातचीत உனக்கு करना है. விரோதமா கூட்டம் கூட்டிட்டாங்கன்னு பயந்துடாத. तेरे विरोध में लोग इकट्ठे होकर அதிகாரிகள் डरना नहीं. அதிகாரிகள் எழும்பி நின்னுட்டாங்கன்னு பயப்படாத. हाकिम तेरे विरोध में खड़े करके डरना नहीं. நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, मैं तुम्हारे साथ हूं. நான் உன் கூட இருக்கிறேன். मैं तुम्हारे साथ हूं. பவுலே நான் உன் கூட இருக்கிறேன். हे पौलुस मैं तुम्हारे साथ. உன் ஓட்டத்தை யாரும் தடுக்க முடியாது. तेरी दौड़ को कोई रोक नहीं உன்னுடைய सकता. அபிஷேகத்தை யாரும் பறிக்க முடியாது. तेरे अभिषेक को कोई छीन नहीं सकता உனக்கு है. விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போ. तेरे विरोध में खड़े होने वाला नष्ट நல்ல हो கரங்களை जाएंगे. தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya, ताली बजाकर परमेश्वर को धन्यवाद करेंगे. நன்றி ஆண்டவரே. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். அம்மா ஆண்டவரே, நீ எங்கள் மேல வைத்திருக்கிற அபிஷேகத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்க மேல வைத்த கிருபைக்காக நன்றி. நானோ உம்முடைய கிருபையை எண்ணி உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய தயவுக்காக நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. என் கால்களை மான் காலை போல மாற்றுகிறவர், என்னை
பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார். ஹalleluya 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 glory glory glory. அப்பா இந்த கால வேளையிலே உம்முடைய மகிமையை எங்க மத்தியிலே விளங்க பண்ணுகிறீர், உம்முடைய ஆண்டவரே வார்த்தை எங்களுக்கு அனுப்புகிறீர், எங்களை தைரியப்படுத்துகிறீர். பயப்படாதே பயப்படாதே, நீ எங்க போனாலும் சரி, நீ எருசலேமில் இருந்தாலும் நீ ரோமாவில் இருந்தாலும் நான் உன் அருகில் இருக்கிறேன், நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். ஓ thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை உற்சாகப்படுத்துகிற தெய்வமே. ஹalleluya ஹalleluya. நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான், அவருடைய அருகில் அவருடைய மார்பில் போய் சாய்ந்திர வேண்டிதான். उनके सीने पर आराम कर रहे थे. அவர் செய்த நன்மைகளை நினைச்சு நினைச்சு उनकी हुए भलाई को सोच सोच कर நன்றி சொல்லி சொல்லி उसको धन्यवाद करते, பாடி பாடி उसके स्तुति துதித்து गाते துதித்து हुए, उसके स्तुति करते हुए வழியை கடந்து போக வேண்டியதான் நம்மளுடைய வேலை. वही हमारा काम है. அவரை பாடி பாடி நம்ம उसकी स्तुति करते हुए, गीत गाते हुए பிரச்சனைகளை தாண்டி ஓடிட முடியும். हम जरूर इस मुसीबत को पार அவரை कर सकते பாடி பாடி हैं. उसको स्तुति करते அவரை हुए, உயர்த்தி உயர்த்தி उसकी ऊंचे करते அவரை करते, ஆராதித்து ஆராதித்து उसकी आराधना करते हुए ஓ நாம இதெல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு ஓட முடியுமே. सारे परेशानी को पार कर सकते हैं. हालेलुया. செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன். செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத நாயரே, கைவிடாத என் நாயரே, கல்வாரி நாயகனே, கல்வாரி நாயகனே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே. கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே நான், கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே. எதை குறித்தும் பயம் இல்லையே, எதை குறித்தும் பயம் இல்லையே. என் நேசர் நடத்துகிறே, என் நேசர் நடத்துகிறே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். சொல்லுமா, தாய்மடியில் தவழுகின்ற ஒரு குழந்தைய போல நான் வரப்பா. தகப்பனே உம்மடி சாய்ந்து விட்டேன் நான். துணையாளரே, 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 இணையில்லா மணவாளரே, இணையில்லா மணவாளரே. உணவாக வந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா. உணவாக வந்தீரையா. அவர்தான் நமக்கு போஷாக்கு, அவருடைய வார்த்தை தான் நமக்கு போஷாக்கு. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல
தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. செல்வமா தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனால் உம்மைத்தானே பற்றி கொண்டே, உம்மைத்தானே பற்றி கொண்டே, உம் தோளில் அமர்ந்து விட்டேன், நான் உம் தோளில் அமர்ந்து விட்டேன். உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே, உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே இந்த உலகத்தையே மறந்து விட்டேன், இந்த உலகத்தையே மறந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. உமக்கு பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவா. ஆராதனை ஆராதனை glory மகிமை ஆராதனை மகிமையால் நிரப்புகிறவரே, காலை வேளையில் நம்முடைய கிருபையை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. நாங்க ஏன்பா கலங்கணும்? आप कितने कर देखे, நீங்க எங்க கூட இருக்கீங்க ஆண்டவரே. आप हमारे साथ है प्रभु, நீங்க எங்க கூட இருக்கீங்க அப்பா. आप हमारे साथ हैं, எங்க கரம் பிடித்து நடத்துகிற ஒரு தெய்வம், हमारे हाथ पकड़कर चलाने वाला எங்களை परमेश्वर, கைவிடாத நல்ல हमें தெய்வம். ना त्यागने वाला परमेश्वर, நாங்க தகப்பனாய் கொண்டிருக்கோமே, हम आपको पिता बनाए, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். हम धन्यवाद के साथ आपको இந்த धन्यवाद। நாள் முழுவதற்கும் आज के दिन भर நீர் எங்களுக்கு போதுமானவர். आप हमारा काफी है, எங்களுடைய ஆராதனைகளிலே, हमारे எங்க आराधना, துதிகளிலே, हमारे स्तुतियों में, எங்க வேத தியானத்துல, हमारे वचन का எங்களுடைய பிரயாணங்களிலே हमारे நீர் यात्रा எங்களுக்கு में போதும். आप हमारा काफी है, நீர் परमेश्वर, எங்களுக்கு போதும் वो ஆண்டவரே. हमारा काफी है। எங்க எல்லாரும் ரத்த கொட்டைகளாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். सारे बातों को तेरे हाथ में सौंपते हैं। உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே, जीवता परमेश्वर यीशु मसीह के नाम से ஆமென். आमीन। Praise the Lord. जय मसीह की। நமக்கு ரொம்ப தேவையான ஒரு காரியம்,
हमारे जीवन में एक खास बात की आवश्यकता है, சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின். वो स्वयं को बचा के रखना, अनुशासन, செல்ஃப் டிசிப்ளின் स्वीय अनुशासन, அது ரொம்ப அவசியம். वो बहुत जरूरी है. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று செல்ஃப் டிசிப்ளின். परमेश्वर के बच्चों के लिए ये स्वीय अनुशासन खास बात है. ஒரு ஊழியக்காரனுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று செல்ஃப் डिसिप्लिन. एक सेवक के लिए ये स्वीय अनुशासन खास बात है. சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், இது ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் தான் நம்ம குறைவுபடுவோம். सेल्फ कंट्रोल और स्वीय अनुशासन, इसमें हम बहुत कम पाए जाते हैं, लेकिन ये बहुत ज़रूरी बात है. சில நேரங்களில் நானே குறைவுபடுறத பார்த்துருக்கேன். कभी कभी मैं खुद अपने महसूस करता हूँ कम होते हुए. நம்ம இதில் சரியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருப்போம். यदि इस बातों में हम सही रहेंगे, हम अच्छे बनकर रह सकते हैं. ஏன் இப்படி காலையில் இந்த குளிரில் 5 மணிக்கெல்லாம் நம்ம இங்கே வந்து இப்படி ஜெபிக்கிறோம்? क्यों इस ठंड के समय सुबह 5 बजे यहाँ आके हम प्रार्थना करना? அதிகாலையில் 4 மணிக்கு எழும்பணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்கணும். सुबह 4 बजे जगना करके एक स्वीय अनुशासन परमेश्वर के दास की जरूरत है. சில நாட்கள் 2:30க்கு எழுப்புறாரு, 3 மணிக்கு எழுப்புறாரு, எழும்பிடணும். कभी कभी परमेश्वर 3 बजे जगा देते हैं, लेकिन हम तुरंत जगने की जरूरत है. அநேக நாட்கள் 2:30க்கு எழுப்புறாரு ஆண்டவர். कभी कभी परमेश्वर 2:30 बजे जगा देते हैं. நான் இருக்கிறதுனால நீங்கள் இங்கே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இல்லை. और मैं यहाँ हूँ इसलिए आप यहाँ पे आ रहे हैं, तो इसका मतलब वो स्वीय अनुशासन नहीं है. யாரோ ஒருத்தர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அதனால தான் நான் காலையில் எழும்பணும், எல்லாம் செய்யணும், ஒழுக்கமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது சரியல்ல. कोई तो मुझे देखते रह रहे हैं, इसलिए मैं सुबह उठ करके सारे काम को करना है, इस प्रकार के नहीं करना है. தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ये सोचना है परमेश्वर मुझे देखता है, தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर मुझे देखते रहता है, என்னுடைய ஒவ்வொரு ஒழுக்கத்தையும் அவர் பார்க்கிறார். मेरे हर एक अनुशासन को वो देखता है करके நான் எனக்குத்தானே ஒரு ஒழுக்கத்தை வச்சுக்கிடணும். मैं खुद अपने आप एक अनुशासन के अंदर रहना இந்த है. உலகத்தை கர்த்தர் அப்படி தான் வச்சிருக்கிறார். इस दुनिया को भी परमेश्वर इस प्रकार के रखे हैं. எல்லாம் ஒழுக்கமாக செயல்படும். हर बातों को अनुशासन के साथ चलाने की परमेश्वर कोशिश करते हैं. நேற்று சகோதரர் பேசிகிட்டு இருந்தாங்க, 1 டிகிரி இந்த சூரியனுடைய வெப்பம் அதிகமாக இருந்தால் பூமியில் முக்கால்வாசி மக்கள் அழிஞ்சிடுவாங்களாம். कल हम लोग बातचीत कर रहे थे, सूरज के तापमान अगर 1 डिग्री बढ़ जाए हैं, ये पृथ्वी लगभग 25 के अधिक प्रतिशत तो मिट जाए करके हम बात कर रहे थे. 1 டிகிரி அதிகமாச்சுன்னா பனி உருகி முக்கால்வாசி மக்கள் அழிஞ்சிடுவாங்களாம். सिर्फ 1 डिग्री तापमान बढ़ जाए हैं तो लगभग 70% मनुष्य लोग मर जाएंगे करके बात कर रहे थे हम लोग. அதே போல தான் பூமி 23 டிகிரி சாய்வில் இருக்குது. கூட 1/2 டிகிரி சாய்வாக இருந்தால் ஒருத்தனை உயிர் வாழ முடியாது இந்த பூமியில். इस प्रकार की पृथ्वी भी 23.5 डिग्री एंगल में वो अपने काम को करते रहता, घूमते रहता है. यदि वो आधा डिग्री बढ़ जाए, ये पृथ्वी मिट जाएगी. ஆண்டவர் எல்லாம் ரொம்ப ஒழுக்கமாக வச்சுருக்கு, அதனால தான் எல்லாம் நிலைச்சிருக்கு. परमेश्वर सारे बातों को बहुत अनुशासन के साथ रखे हुए हैं, संभाल रहे हैं, इसलिए हम सब बचे हुए हैं. எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் நடைபெற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். हर बात अनुशासन के साथ चलना करके परमेश्वर की इच्छा है. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் டிசிப்ளின் உடையவர். हमारे परमेश्वर जिसको हम आराधना करते हैं वो अनुशासन का परमेश्वर है. அவர் எல்லா ஒழுக்கத்தையும் அவர் கடைபிடிக்கிறார். और हर एक अनुशासन को खुद वो करते हैं. 1 கொரிந்தியர் 9:27 வாசிப்போம். हम पहला कुरिन्थियों की पत्री उसको 9वां अध्याय 27 वचन को पढ़ेंगे. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். परंतु मैं अपने देह को मारता कूटता और वश में लाता हूँ, ऐसा ना हो कि औरों को प्रचार करके मैं आप ही किसी रीति से निकम्मा ठहरूं. என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். मैं अपने खुद मेरे शरीर को मारता कूटता हूँ. என் சரீரம் எனக்கு கீழ்ப்படியணும். मेरे शरीर मेरी बात को मानना है. நான் இந்த சரீரத்தில் இருக்கிறேன்.
मैं जरूर इस शरीर में रहता हूँ, நான் அந்த சரீரம் இல்லை, लेकिन ये शरीर नहीं है। இந்த சரீரம் என்னுடையது. ये शरीर मेरा है, இந்த சரீரம் எனக்கு கீழ்ப்படியணும். ये शरीर मेरी बात को मानना है। காலையில் 4 மணிக்கு எழும்புன்னு சொல்லும்போது என் சரீரம் எனக்கு கீழ்ப்படியணும். मैं जब बोलता हूँ सुबह 4 बजे जगना है तो मेरा शरीर उसको मानना है, என்னுடைய கண்ணு எனக்கு கீழ்ப்படியணும். मेरा आंख मेरी बात को मानना है। அப்படி இல்லைன்னா நான் ஆகாதவனாய் போய்விடுவேன். यदि हम ऐसा नहीं है तो हम निकम्मा ठहर जाएंगे, யூஸ்லெஸ் ஃபெலோ, हम निकम्मा ठहर जाएंगे। நான் யாருக்கும் உபயோகப்பட மாட்டேன். मैं किसी को इस्तेमाल करने के लायक नहीं है, தேவனுக்கு உபயோகமா இருக்க மாட்டேன். हम परमेश्वर की इस्तेमाल करने के लायक नहीं है। அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ண நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்றார். इसलिए प्रेरित तो इस प्रकार की पौलुस कहता है, मैं मेरे देह को मारता कूटता हूँ क्योंकि मैं निकम्मा ठहरना नहीं चाहता हूँ। ஒரு 4 காரியத்தில் டிசிப்ளின் ஒழுக்கம் மிக அவசியம். प्रतिदिन के कामों में हमारी अनुशासन आवश्यकता है। குறிப்பாக 4 காரியத்தை நான் உங்கள் மனதில் சொல்ல விரும்புகிறேன். खास करके 4 बातों को मैं आपके सामने रखने चाहूँगा। நேரத்தை செலவு பண்ணுறதுல ஒரு ஒழுக்கம் தேவை. समय को जो हम बिताते हैं उसी में एक अनुशासन होने की आवश्यकता है। எபேசியர் 5:15-16 வாசிப்போம். एबेसियों की पत्री 5वां अध्याय 15 और 16 को पढ़ेंगे। ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். इसलिए ध्यान से देखो कि कैसे चाल चलते हो, निर्बुद्धियों के समान नहीं पर बुद्धिमान के समान चलो, अवसर को बहुमूल्य समझो। காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். अवसर को बहुमूल्य समझो। நேரத்தை கவனமாக செலவு பண்ணணும். अवसर को बहुत ध्यान से समझ करके करना है। நேரம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. अवसर फिर वापस मिलेगा नहीं। இதை கூட நம்ம திரும்ப எடுத்துக்கலாம், ஆனால் நம்ம ஒரு நொடியை நம்ம இழந்தோன்னா அந்த காலம் நம்ம வாழ்க்கையில் திரும்ப வரவே வராது. हर बातों को वापस प्राप्त कर सकते हैं, लेकिन जो समय बीत गया है उसको वापस प्राप्त करना मुश्किल है, नहीं हो पाएगा। நமக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு குறிக்கப்பட்ட காலம்தான் உண்டு. हम सभी को इस जीने के लिए इस पृथ्वी में एक नियुक्त किए हुए समय है। ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் உண்டு. एक दिन के लिए सिर्फ 24 घंटा मात्र नियुक्त किया ஒரு गया है। வருஷத்துக்கு 365 நாள் தான் உண்டு. एक साल के लिए 365 दिन नियुक्त किया गया ஒரு है। மனுஷனுக்கு அதிகபட்சம் 120 வருஷம் தான் உண்டு. एक मनुष्य के लिए 120 अधिक नियुक्त किया हुआ समय है। இந்த நேரத்தை நம்ம வீணாக்க கூடாது. इस समय को हम बर्बाद नहीं करना है। குறித்த நேரத்தில் தூங்கி குறித்த நேரத்தில் எழும்பணும். नित्य के समय पर सो जाना है और नित्य के समय पर जगना जरूरी ஒரு है। கர்த்தருடைய ஊழியக்காரன் ये परमेश्वर के दास நேரத்தை நிர்வகிப்பதில் ஒழுக்கமாக இருக்கணும். समय के निर्वाह करने में अनुशासन में रहना है। வேலைக்கு போகிறவங்க தாமதமாக போகக்கூடாது. काम में जाने वाले लेट में नहीं जाना है। கல்லூரிக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க தாமதமாக போகக்கூடாது. पढ़ने वाले बच्चे कॉलेज जाने के वक्त लेट में नहीं जाना है। லேட் சர்ச்சுக்கு போகும்போது யாரும் லேட்டாக போகக்கூடாது. चर्च जाने के वक्त लेट में नहीं जाना है। சிலர் கல்யாணத்துக்கு லேட்டாக தான் போவாங்க. कुछ लोग शादी में लेट में जाते हैं, அவங்க கல்யாணத்துக்கு லேட்டாக தான் போவாங்க. वो अपने शादी में भी देर होके जाते हैं। நேர நிர்வாகம், நேரத்தை திட்டமிடுதல் அவசியம். इस समय को हम प्लान करने की आवश्यकता है। பட்ஜெட்டிங் த டைம். वो समय को हम बजट करना है, टाइम को जो है बजट करके वो नियुक्त करके करना है। பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு டைம் டேபிள் உண்டு தானே? जो बच्चे स्कूल में पढ़ते हैं उन लोग के लिए टाइम टेबल है। டீச்சர்ஸ்க்கு டைம் டேபிள் உண்டு. वो टीचर को भी, जो शिक्षक है उनको भी टाइम टेबल है। வேலை செய்கிறவங்களுக்கு டியூட்டி டைம் உண்டு. वो काम करने वालों को भी टाइम टेबल है। கர்த்தருடைய பிள்ளைக்கு டைம் டேபிள் வேணும். परमेश्वर के दास के लिए टाइम टेबल की जरूरत है। ஜெபிக்கிறதுக்கு இந்த நேரம், प्रार्थना करने के लिए ये समय है। காலையில் ஜெபிக்கிறதுக்கு இந்த நேரம், सुबह प्रार्थना करने के लिए ये समय है। மாலையில் ஜெபிக்கிறதுக்கு இந்த நேரம், शाम को प्रार्थना करने के लिए ये समय है। பைபிள் படிக்கிறதுக்கு இந்த நேரம். बाइबल पढ़ने के लिए ये समय है। பட்ஜெட்டிங் த டைம். और टाइम को आप निर्वाह करना है। அப்படி நேரத்தை நீங்கள் திட்டமிட்டு ஒதுக்கலைன்னா தேவனுக்கு உங்களால் நேரம் கொடுக்கவே முடியாது. इस प्रकार के आप नहीं करेंगे तो आप परमेश्वर के लिए समय दे नहीं सकते हैं। ஊழியக்காரனுக்கு டைம் டேபிள் வேணும். परमेश्वर की सेवा के लिए टाइम टेबल की ज़रूरत है। நமக்கு டைம் டேபிள் எல்லாம் நம்மளால் ஜெபம் பண்ண முடியாது, வேதம் தியானிக்க முடியாது. यदि हमारे पास टाइम टेबल नहीं है तो हम परमेश्वर के वचन का अध्ययन नहीं कर सकते हैं, प्रार्थना नहीं कर सकते हैं। சில நேரம் நம்ம டைம் டேபிளை கடைபிடிக்க முடியாமல் போகலாம். कभी कभी ऐसे भी हो सकता है टाइम टेबल को हम पालन नहीं कर सकते हैं।
ஆனால் டைம் டேபிள் வேணும். लेकिन टाइम टेबल जरूरत है। ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு நாள் நம்ம அதை கடைபிடிப்போம். और एक दिन नहीं है तो और एक दिन हम उसको जरूर पालन இது करेंगे। என்னுடைய ஜெப நேரம், சாரி நான் வரேன் அப்படின்னு எழுப்பி போயிடணும். ये मेरे प्रार्थना के समय है, माफ़ कीजिए करके हम चले जाना वहाँ से। புரிஞ்சுக்குவாங்க நம்மள மக்கள். लोग समझ लेंगे इस बात को। நேர நிர்வாகம், நேரத்தை செலவு பண்ணுறதுல ஒரு ஒழுக்கம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் மேலே வரவே முடியாது. यदि हमारे जीवन में समय को निर्वाहित करने में आदत नहीं है तो ये अनुशासन नहीं है तो हम आगे बढ़ना मुश्किल है। நம்ம வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட நேரத்தை எப்படி செலவு பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நித்தியத்தில் பலன் உண்டு. दिए हुए समय को कैसे हम बिताते हैं, इस बातों के अनुशासन ही हमको आनंदकाल जीवन मिलता है। அங்கே பிரதிபலன் கிடைக்கும். उधर हमको प्रतिफल मिलेगी। நேரத்தை வீணாக்காதீங்க. इसलिए समय को बर्बाद ना करें। பேசி பேசி வீணாக்காதீங்க. बात करते करते समय को தூங்கி बर्बाद ना தூங்கி करें வீணாக்காதீங்க. और ये करते தூங்கி தூங்கி வீணாக்காதீங்க. सोते सोते समय को बर्बाद ना करें। நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்குறோம்? हम एक दिन में कितने घंटे सो रहे हैं? சகோதரிகள் எத்தனை மணி நேரம் சமையல் அறையில் இருக்கிறீங்க? और बहन लोग कितने घंटे तक अपने किचन में समय बिताते हैं? சமையல் அறையே வாழ்க்கைன்னு இருக்காங்க சில பேர். कुछ लोग ऐसे रहते हैं किचन ही मेरे जीवन करके रहते हैं। கட்டில் தான் ஆஃபீஸ்ன்னு இருக்காங்க சில பேர். कुछ लोग समझते हैं कटिया ही मेरा ऑफिस करके समझते रहते हैं। நம்ம நேரத்தை ஒழுங்காக செலவு பண்ணுவோம். हमारे समय को सही ढंग से इस्तेमाल करना है। ரெண்டாவது, பணத்தை நாம் செலவு பண்ணுறதுல ஒரு ஒழுக்கம் வேணும். उसके बाद पैसा को खर्च करने की बातों में एक अनुशासन होने की जरूरत है। வேண்டிய திரவியமும் என்னையும் ஞானவான்களுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ செலவழித்து போடுகிறானா. जितने ज़रूरत है वो चीज़ बुद्धिमान की द्वार पर है, मूर्ख उसको बिता बेकार समझता है। கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது. कुछ लोग उधार लेकर के खर्च नहीं करना। வரவுக்கு மேலே செலவு பண்ணக்கூடாது. अपने जो खर्च है उसके अधिक खर्च नहीं करना। தேவையானதை தேவைப்பட்டால் மட்டும்தான் வாங்கணும். आवश्यक आधार पर अनुशासन पर उसको खर्च करना। ஆசைப்படுறதெல்லாம் வாங்கக்கூடாது. जो इच्छा है वो सबको खरीदने की कोशिश नहीं करना। விரும்பினதெல்லாம் வாங்கிடக்கூடாது. चागत जितना रखते हैं उतने खरीदने की कोशिश नहीं करना। தேவையானதை தான் நம்ம வாங்கணும். जो जरूरत है उसके मात्र खरीदने की कोशिश करना। நான் இப்படி நினைக்கிறேன், வீண் செலவுன்னு ஒரு பிசாசு இருக்குமோன்னு நினைக்கிறேன். मैं इस प्रकार के सोचता हूँ, बिना मतलब के खर्च करने के शैतान की आत्मा है। சில பேர்கிட்ட அந்த வீண் செலவுங்கிற பிசாசு போராடி அவங்கள பிச்சைக்காரனாக மாற்றிடுது. कभी किसी किसी को जीवन में ये बिना मतलब के खर्च करने वाले शैतान ने उनको पकड़ के रखा है। இன்னும் ஒருத்தர்கிட்ட கஞ்சத்தனங்கிற பிசாசு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். मैं ऐसा समझता हूँ किसी एक के पास कंजूस की अशुद्ध आत्मा है करके सोचता हूँ। அப்படி ஒரு பிசாசு இருக்கு போல இருக்கு. ऐसे भी एक शैतान है करके मैं विश्वास करता யாருக்கும் கொடுக்க விடாது, செலவு பண்ண விடாது. हूँ। किसी को नहीं देना है और खर्च भी नहीं करना। பணத்தை செலவு பண்ணுறதில்ல ஒரு தேவ பிள்ளை கட்டுப்பாட்டோடு இருக்கணும். पैसा को खर्च करने में एक परमेश्वर के दास अनुशासन में रहने की आवश्यकता है। எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். किस बात के लिए खर्च करना है, किस बात के लिए नहीं करना है, उनको मालूम होना மத்தேயு चाहिए। 6:20 இயேசு சொல்றாரு, உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். மத்தேயு 6:20. मत्ती 6 के 20वां वचन में यीशु इस प्रकार के कहता है, अपने खजाना को स्वर्ग में रखिए करके कहता है। நம்ம பணத்தை அங்கே சேர்த்து வைக்கணுமா? हमारे जो संपत्ति है वो स्वर्ग में रहना है। ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று கலாத்தியர் 6:8 பவுல் சொல்றார். गलातियों को पत्री 6वां अध्याय 8वां वचन में इस प्रकार लिखा है, जो आत्मा के लिए बोता है वो नित्य जीवन के लिए करता करके। பணத்தை பரலோகத்தில் நித்தியத்துக்காக செலவு பண்ணணும். हम जो भी खर्च करते हैं पैसा को वो नित्य वो अनंतकाल जीवन की समझ करके करना है। பணத்தை கவனமாக செலவு பண்ண நாம் கற்றுக்கொண்டால் அது நித்தியத்தில் நல்ல விளைவுகளை நமக்கு கொடுக்கும். यदि हम पैसा को सही ढंग से खर्च करने की सीखेंगे वो जरूर हमें अनंतकाल के ओर अगुवाई करेगा। மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் அழிவை தான் அறுப்பான்னு சொல்லுது வேதம். जो अपने शरीर के लिए बोता है वो नाश को देखेगा करके लिखा है। சில பேர் தங்களுக்குன்னு ஒரு நல்ல பைபிள் கூட வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க. कुछ लोग ऐसे हैं कि अच्छा बाइबल को भी खरीद कर नहीं रखते हैं। அது கிழிஞ்சியா பிஞ்சி பாதி பக்கம் இல்லாத அப்படி பைபிளே பல வருஷமாக வச்சுட்டு இருப்பாங்க. कुछ लोग ऐसे रखते हैं फटा हुआ और इधर उधर तो खत्म हुआ वो बाइबल को रखते रहते हैं। ஒரு நல்ல பாட்டு புக்கு வீட்டில் இருக்காது. एक अच्छा एक गीत किताब भी अपने पास नहीं रखते हैं।
ஆவிக்குரிய புத்தகங்கள் வாங்குறதுக்கு காசு செலவு பண்ண மாட்டாங்க. वो आत्मा की बढ़ोतरी के लिए जो किताब है उस बातों को खरीदने के वो उनके पास पैसा नहीं रहता। இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு போறதுக்கு அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. इस प्रकार की मीटिंग में जाने के लिए वो खर्च नहीं करते हैं। எதுக்கு செலவு பண்ணணும்னு மக்களுக்கு தெரியறது இல்லை. उनको मालूम नहीं चलता कि किस बात के लिए मैं खर्च करना है। நித்தியத்தை எண்ணி நம்முடைய பணத்தை செலவு பண்ணணும். हम वो अनंत काल जीवन को समझ करके पैसा को खर्च करना है। இயேசு அப்படி சொல்லி இருக்கிறார். यीशु ऐसे ही सिखाया। அல்லேலூயா. हालेलुया। சாப்பாடு விஷயத்துல ஒழுக்கம் வேணும். खाने की बातों में अनुशासन होने की आवश्यकता है। ஊழியக்காரன் கண்டதையும் சாப்பிடக்கூடாது. सेवक जैसे मन है वैसे नहीं खाना है। ஒரு கர்த்தருடைய பிள்ளை சாப்பாட்டு விஷயத்துல கட்டுப்பாடோட இருக்கணும். ये परमेश्वर के दास खाने की बातों में बहुत सावधान रहना है। நீதிமொழி 25:16 இப்படி சொல்லுது. नीति वचन 25 के 16 वचन इस प्रकार के लिखा है, தேனை கண்டுபிடித்தால் மட்டாய் சாப்பிடு. जब मधु को आप देखेंगे समझ करके खाना। தேனை கண்டுபிடித்தானால் மட்டாய் சாப்பிடு, அளவா சாப்பிடு. மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். तो मधु पाया तो जितना तेरे लिए ठीक हो उतना ही खाना है। தேன் நல்ல டேஸ்டாக தான் இருக்கும். मधु जरूर टेस्ट लगता है, उसको स्वाद अच्छा है, ரொம்ப குடிச்சா வாந்தி வந்துடும் பைபிள் சொல்லுது. लेकिन ज़्यादा उसको पिएंगे जरूर उल्टी हो। சாப்பாடு சாப்பிடணும். जो खाते हैं उस बातों में सावधान रहना है, जितना चाहिए उतना लेना है। சாப்பாடு விஷயத்தில் ஒரு ஒழுக்கம் இல்லாதவங்க கர்த்தருக்காக பயன்பட முடியாது. खाने की बातों में जो अनुशासन में नहीं है वो परमेश्वर के लिए इस्तेमाल ही वो करने योग्य नहीं है। அவங்க ஆயுசு நாட்கள் குறைஞ்சிருது. उनके जीवन आयु के जीवन समय जो है वो कम हो जाएगा। நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற காலங்களில் இன்னைக்கு இருக்கிறோம். हम आजकल की बात है कि वो अपने से भी जितना जरूरत है उससे ज़्यादा खाने के ஒரு समय पर है। காலத்தில் சாப்பாடு இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டாங்க. एक दिन ऐसा था लोग खाने के लिए तड़प रहे थे, ஆனால் இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு பூந்து விளையாடி இருந்தாங்க. लेकिन आज मिलता है लेकिन लोग अंदर चल करके वहाँ पे कितना चाहिए उसके ज़्यादा ले लेते हैं। நம்ம எல்லாம் அதிகமாக சாப்பிட்றோம். हम सब ज़्यादा खा रहे हैं, அது நம்முடைய ஓட்டத்தை தடுக்கும். वो हमारे दौड़ को रोक देगा। கர்த்தருக்காக வல்லமையாய் பிரகாசிக்கிற ஊழியர்கள் எல்லாரும் ரொம்ப அளவாக சாப்பிட்றாங்க. परमेश्वर के लिए जो चमकते हैं सेवक लोग वे बहुत कम ही खाते हैं। சாப்பாட்டு விஷயத்தில் கட்டுப்பாடு இல்லைன்னா கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியாது. यदि खाने के बातों में हम अनुशासन में नहीं है तो परमेश्वर के लिए हम इस्तेमाल करने அதில் தான் சோதனை நிறைய பேருக்கு வருது. वो खाने की बात जब आती है उसी में ही बहुत परीक्षा होती है। உபவாசம் காலையிலே ஒருத்தர் பிஸ்கட் கொடுத்துட்டாரு நம்ம அண்ணன் பாசமா. एक दिन भाई ने सुबह सुबह आकर के बिस्कुट दे दी हैं प्यार से। சாப்பிட்டது அப்புறம் தான் வருது நம்ம இன்னைக்கு காலையில் ஃபாஸ்டிங் தானே அப்படின்னு. खाने के बाद ही पता चला है आज तो मेरे पास फास्टिंग करके। பரீட்சை எல்லாம் அதில் தான் வரும் நிறையா. इस प्रकार की परीक्षा बहुत होती है, சாதாரணமாக நினைக்காதீங்க. वो तो साधारण बात नहीं है। ஆதாமியவளுக்கு சாப்பாடு விஷயத்தில் பரீட்சை வந்துச்சு. आदम हव्वा को भी खाने की बातों में ही परीक्षा हुआ। இயேசு கிறிஸ்துக்கும் சாப்பாடு விஷயத்தில் பரீட்சை வந்துச்சு. यीशु मसीह को भी खाने की बातों में परीक्षा हुआ, உங்களுக்கும் சாப்பாடு விஷயத்தில் பரீட்சை வரும். तो हमको भी खाने की बातों में परीक्षा जरूर होगी। ராத்திரி நிறையா சாப்பிட்டா காலையில் எழும்ப முடியாது. रात में अगर ज़्यादा खाएंगे सुबह उठना मुश्किल है। சாப்பாட்டு விஷயத்தில் ஒழுக்கமாக இருப்போம். खाने की बातों में अनुशासन में रहना है। கெடுதி இந்த உணவெல்லாம் கெடுதின்னு நமக்கு தெரிஞ்சு சாப்பிட்றோன்னா சாக போகிறோன்னு அர்த்தம். कुछ कुछ चीज़ सड़ने वाली चीज़ है उसको समझ करके भी फिर खाते हैं, समझ लीजिएगा हम मरने के तैयार हो रहे हैं। எது நமக்கு கெடுதியோ அதை நம்ம தவிர்ப்பது நல்லது. जो हमारे लिए ठीक नहीं है उसको हटाना जरूरी है। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கடைசியா பாலுறவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். आखिर में अपने व्यक्तिगत संबंध इसमें अनुशासन की जरूरत है। செக்ஸ் லைஃப்பில் ஒரு ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவங்க ஒரு குப்பை தொட்டிக்கு சமம். व्यक्तिगत शारीरिक संबंध में यदि हम अनुशासन में नहीं है समझिएगा वो हम कूड़ादान के बराबर है। மத்தேயு 5:28-29 இயேசு இப்படி சொல்றாரு பாருங்க. मत्ती के सुसमाचार किताब 5 के 28-29 மத்தேயு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலதுகர் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போது உனக்கு நலமாயிருக்கும்னு இயேசு எச்சரிக்கிறார். वहाँ पे इस प्रकार मैं तुम तो सुन चुके हो कि कहा गया था विभचार ना करना, परंतु मैं तुमसे ये कहता हूँ कि जो कोई किसी स्त्री पर गुरुदृष्टि डाले
वो अपने मन में उससे विचार कर रहा है, यदि तेरे दाहिने आंखें तुझे टोकर के आए तो उसे निकाल कर फेंक दे, क्योंकि तेरे लिए यही भला है कि तेरे आंखों में से एक नष्ट हो जाए और तेरा सारे शरीर नरक में ना डालने जाए। இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்தாயிற்று. यदि कोई ही गुरुदृष्टि से स्त्री को देखते हैं वो उनके साथ विचार कर चुका करके நம்ம लिखा है। பார்வை சரியா இருக்கணும். हमारे नजर अच्छा सा रहना है, அம்மாவை பார்க்குற மாதிரி, அக்காவை பார்க்குற மாதிரி, தங்கச்சியை பார்க்குற மாதிரி, தம்பியை பார்க்குற மாதிரி, அண்ணனை பார்க்குற மாதிரி அப்படி பார்க்க கற்றுக்கிடணும். हमारा नज़र जब किसी को देखते हैं कि भाई को, बहन को, माँ पिता को देखने की जैसे रहना है। நம்முடைய பார்வையை சரியாக வச்சுக்கிடணும். हमारे नज़र को संभाल कर रखना है, இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க. यदि हमारे नज़र को हम संभालेंगे नहीं हमारा जीवन आशीष नहीं पाएगा। டிவி பார்க்கும்போது, செல்ஃபோன் பார்க்கும்போது टीवी देखने के वक्त, सेलफोन देखने के वक्त நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். बस सावधान रहना है। யாரையும் பார்க்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். किसी को देखने के वक्त बहुत सावधान से देखना है, நம்ம பார்வையில் இச்சை வரக்கூடாது. हमारे नज़र के द्वारा गलती नहीं होना है। போத்திபார் மனைவி யோசேப்பு இச்சையோடு பார்க்குறா. पोतीबार की जो हाकिम है उसकी पत्नी यूसुफ को गलत दृष्टि से देखने लगी। அவன் இச்சையோடு பார்க்குறான். அவன் அழகாக இருக்கான், ரொம்ப அழகாக இருப்பான் யோசேப்பு. और यूसुफ बहुत सुंदर था इसलिए उनके पत्नी उनको गुरुदृष्टि से देखने लगी। ஆனால் यूसुफ ஆனால் யோசேப்பு இச்சையோடு பார்க்கல, அவன் தேவனை பார்த்தான். लेकिन यूसुफ वो गुरुदृष्टि से नहीं देखा, वो परमेश्वर को देखा। யாராவது உங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள வித்தியாசமான என்ன வருதுன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்காக தேவனை நோக்கி பாருங்கள். यदि कोई देखने के वक्त तो आपके अंदर ऐसा महसूस होता है, तुरंत उस व्यक्ति के लिए परमेश्वर को देखिएगा அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. और तुरंत उनके लिए प्रार्थना करें, இச்சையான எண்ணங்கள் வராது. तब आप स्वयं को कंट्रोल कर सकते हैं। இச்சையான பார்வை, இச்சையான வாழ்க்கை அநேக கிறிஸ்தவங்களை, ஊழியர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கு. गुरुदृष्टि जो है कई सेवक लोगों को बेकार कर दिया, उनको सत्यानाश कर चुका है। அநேக ஊழியர்கள் வயசான காலத்துலலாம் அடுத்தையும் பொண்டாட்டிகிட்ட தப்பு பண்ணுறதை குறித்து கேள்விப்படுறேன். कई सेवक लोगों को अपनी बुजुर्ग उम्र में दूसरे की किसी एक पत्नी के पास जाकर गलती किया करके मैं सुन चुका हूँ। அநேக பெண்கள் புருஷனுக்கு உண்மையாக இல்லை அப்படிங்கிறத கேள்விப்படுறேன். कई स्त्रियां अपने पति के लिए सच्चाई से नहीं रहें करके मैंने सुना। கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாகிற பிள்ளைகள் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த நாட்களில். शादी के पहले ही गर्भधारण होने वाली बहन लोग आज के दिन बढ़ गए हैं, ஆனால் அங்கே வந்து அப்புறம் தோத்துறன்னு சொல்கிறது. लेकिन उसके बाद परमेश्वर के सामने में आकर के परमेश्वर को धन्यवाद देते हैं। குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கு. पारिवारिक जीवन जो है आशीष नहीं पाएगा, நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. अच्छे एक माहौल को हम देख नहीं पाएंगे। பரிசுத்த குலைச்சல் மன வாழ்க்கையில் வேதனையை தான் கொண்டு வரும். वो अपवित्र हो जाएंगे और उनके जीवन जो है व्याकुल में रहेगा। இந்த இதில் கட்டுப்பாட்டோடு இருக்கணும். इस बातों में हम अनुशासन में रहने की जरूरत है। உங்கள் மனைவி, உங்கள் புருஷன்கிட்ட சந்தோஷமாக இருங்க. और पत्नियों अपने पति से खुशी से रहिएगा, आनंद से रहिएगा। ஃபேமிலிக்குள்ளே செக்ஸ் வச்சுக்கலாம். वो अपने परिवार के अंदर आप शारीरिक संबंधी रखना अच्छा है, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष देंगे। அது அனுமதிக்கப்பட்டது, वो जो है परमेश्वर अनुमति दी அது है, ஆசீர்வாதமானது, அது மகிழ்ச்சியானது, அது ஆரோக்கியமானது. वो आरोग्य बात है, वो आनंद की बात है, वो परमेश्वर की आशीष दी हुई बात है। கணவன் மனைவிக்கு வெளியே அந்த மாதிரி நினைப்பே வரக்கூடாது ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு. पति पत्नी की छोड़कर बाहर इस प्रकार के विचार, इस प्रकार के नजर कभी नहीं आना है। கல்யாணத்துக்கு முன்னாடி शादी के पहले வாலிப பசங்க பிள்ளைங்க, நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு நல்ல கட்டுப்பாடு வேணும். जवान बच्चे, लड़की लड़कियां, आपके अंदर एक सुय अनुशासन होने की आवश्यकता है। எதிர்பால இடத்துல அதிகமாக பேசாதீங்க, பழகாதீங்க. बाहर जाने के वक्त ज़्यादा बात करना, इस प्रकार की बातों से दूर रहिए। பொண்ணுங்க பசங்கிட்ட ஹாய் பாய் சொல்கிறது இதெல்லாம் நமக்கு வேண்டாம். और लड़कों को देख करके, लड़कियों को देख करके हाय हेलो ये सब बोलने की बातों से दूर रहिएगा। இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்மளே மண்ணள்ளி போடுறதுக்கு சமம். ये सब क्या करे हैं हमारे जीवन में, हम खुद क्या मिट्टी डाल रहे हैं। காதல் இச்சையில் விழுந்துட வேண்டாம். कभी कभी प्यार के चक्कर में रहते हैं। ஒரு சினிமா பாட்டு காதல் பிசாசேன்னு இருக்கு. ऐसे एक सिनेमा गीत भी है, प्यार के शैतान करके लिखा है, லவ் சைத்தான். लव शैतान।
காதல் பிசாசு. அப்போ காதல் பிசாசுன்னு அவனே சொல்லுதான், அப்புறம் எதுக்கு உனக்கு காதல் வருது? वो तो खुद कह रहा है ये शैतान करके, फिर हम क्यों उसको करना है? பொண்டாட்டியை காதலிக்கணும், புருஷனை காதலிக்கணும், எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காதல் வரணும். அதுதான் உன்னத பாட்டு சொல்லுது. शादी के बाद पत्नी से प्रेम करे और शादी के बाद पति से प्रेम करे, यही वचन हमें सिखाता है. அதுக்கு முன்னாடி வந்தா வம்பு, उसके पगले आएगा तो वो परेशानी की बात அவன் வாழ்க்கை அம்போ. है, वो हमारे जीवन खत्म हो जाएगी. இந்த 4 விஷயத்தில் நம்ம கட்டுப்பாட்டோடு இருந்தால் கர்த்தர் நம்மளை நல்லா பயன்படுத்தும். इस 4 बात में यदि हम अनुशासन में रहेंगे, जरूर परमेश्वर हमें इस्तेमाल करें. நேரத்தை கவனமாக செலவு பண்ணும், समय को बहुत सोच समझ करके பணத்தை கவனமாக செலவு பண்ணும், पैसा को समझ करके खर्च करना, சாப்பாட்டு விஷயத்தில் நல்ல கட்டுப்பாட்டோடு இருப்போம். खाने की बातों में समझ करके खाना है. நம்ம பிள்ளைகளையும் அப்படி சின்ன வயசுலேயே வளர்ப்போம். ऐसे ही हमारे बच्चों को भी सिखाएं. தின்னுன்னு அவனை அரிசி மூட்டை மாதிரி மாற்றிடக்கூடாது. उनको खिला करके चावल की बोरा जैसा मत बनाइए. செக்ஸுவல் லைஃப்பில் நம்ம கட்டுப்பாட்டோடு இருப்போம். शारीरिक संबंध में हम अनुशासन में रहना है. கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமாக இருப்போம், ஒரு மனமாக இருப்போம். पति पत्नी के अंदर एक था और प्रेम होने की आवश्यकता है. எப்போ பார்த்தாலும் புருஷன் முன்னாடி சண்டை போட்டே இருக்கக்கூடாது. हमेशा वो पति पत्नी दोनों के बीच में झगड़ा नहीं होना கல்யாணம் है. பண்ண மாதிரி तुझे तो हम शादी किए, देखो कितनी அப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ऐसे डांटते रहेंगे तो कैसे रहेगा जीवन. என்ன வரும்னா வேற யாரும் கல்யாணம் பண்ணிருக்கலாம் போல இருக்கு. तब उस प्रकार के कहेंगे तो विचार क्या आएगा, अच्छा हम किसी और को शादी करना चाहिए था. உன் மூஞ்சிக்கு நான் தான் லாய்க்கு. वो तेरे चेहरा के लिए मैं काफ़ी हूँ, इस प्रकार के कह देते. ஆண்டவர் அப்படித்தான் கொடுத்துருக்காரு. परमेश्वर ऐसे ही दिए हैं. ஆண்டவர் ஏற்ற துணை தான் கொடுத்துருக்காரு. परमेश्वर सही जोड़ के ही दिए हैं. நம்ம வாழ்க்கை துணையோட சந்தோஷமா இருப்போம். हमारे जोड़ के साथ हम अच्छा रहना है. அடுத்த உங்களை எட்டி பார்க்க மாட்டோம். वो दूसरों को नहीं देखना है. நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு அந்த ஒருமன குலைச்சல்கள் வரும்போது தான் வெளியே கண்ணு போகுது. हमारे परिवार के अंदर झगड़ा या भेदभाव की बात होती है, तभी हमारा नज़र बाहर जाती है. ஒரு மனுஷன் கணவன் மனைவி நல்லா சந்தோஷமா இருக்காங்க, நல்ல அன்பா இருக்காங்கன்னா அவங்க ஈஸியாக யாருக்கும் தப்பு பண்ண அந்த நினைப்பு வராது அவங்க வாழ்க்கையில். यदि पति पत्नियां अपने पारिवारिक बातों में सही ढंग से रिलेशनशिप है तो वो भागर किसी के पास देखने के भी मन नहीं करेगा. நல்லா சாப்பிட்டோம் வீட்டில், அப்புறம் கடையில் சாப்பிடணும்னு நினைப்போமா? अच्छी बातों का अच्छी चीज़ों को घर पर खाएंगे तो बाहर खाने के मन नहीं करेगा. வயிறு நிறைஞ்சதுக்கப்புறம் யார் பிரியாணி கொடுத்தாலும் நமக்கு சாப்பிட மனசு வருமா? जब पेट भर जाता है उसके बाद कोई बिरयानी भी खिलाए खाने के मन नहीं करता. குடும்ப வாழ்க்கையை நல்ல திருப்தியாக அனுபவிங்க. वो अपने पारिवारिक जीवन को बहुत तृप्त करके अनुभव करे. குடும்பத்தில் சந்தோஷமா இருங்க. और परिवार के अंदर अब खुशी से रहिए, தப்பான காரியத்தில் போக மாட்டோம். तब हम गलत रास्ता में नहीं जाएंगे. மனைவி மாறு புருஷனை நல்லா பார்த்துக்கோங்க. और पत्नियां अपने पतियों को अच्छे साथ देखिए. மூஞ்சி எத்தி கேச்சிட்டே இருந்தால் அடுத்த வேண்ட தான் போவான். आप चेहरा लटकाते रहेंगे वो तो किसी एक पास चले जाएंगे. என்னாலும் வயாம நோயின்னு சண்டை போட்டுட்டு இருந்தா ஆம்பளை புத்தி அது அடுத்த வட்ட போயிடுவான். तो हमेशा झगड़ा करते रहेंगे तो पुरुषों की दिमाग ऐसे ही वो दूसरे के पास चले जाएंगे. இதுதான் ஆண்கள் மன புத்தி, ஆண்கள் புத்தியே இது, தெரிஞ்சுக்கோங்க, தப்பாக நினைக்காதீங்க. ஆண் குணம் அப்படி மனைவி அவர்களுக்கு பாலியல் விஷயத்தில் சப்போர்ட் பண்ணலன்னா அடுத்தவகிட்ட போயிடுறான். यदि पुरुषों के मन और उसका गुण ऐसे ही बना हुआ है, यदि आप अच्छे से नहीं करेंगे तो जरूर वो सेक्सुअल लाइफ में सही नहीं है तो वो बाहर चले जाएंगे दूसरे किसी के पास. மனைவி மாதிரி இதில் கோஆப்ரேட் பண்ணணும். पत्नियों इस बातों को समझ करके उनके साथ रहना है. ஆண்கள் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும். और पुरुषों भी पत्नी की सच्चाई से रहना है. கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். परमेश्वर न्याय करने वाला है. ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரு. परमेश्वर हृदय को जांच करने वाला है. பண விஷயத்தில் நல்ல ஒழுக்கமாக இருங்க. और पैसा की बातों में अनुशासन में रहिएगा. பணம் அடுத்தவங்க காசு நம்ம எடுத்து விளையாடிடக்கூடாது. अब दूसरे के पैसों को निकाल करके खेलबाज नहीं करना है. பண விஷயத்தில் உண்மை இல்லாமல் இருந்துடக்கூடாது. और पैसा की बातों में हम सच्चाई से रहना है. ஆண்டோடைய ஆசீர்வாதம் வராது. तब परमेश्वर के आशीर्वाद आएगा. ஆண்டவர் நம்முடைய ஊழியங்களை உலகம் எங்கும் கொண்டு போவேன்னு சொல்கிறார். परमेश्वर ये कहता है हमारे सेवकाई को विश्व भर में फैलाऊंगा करके. அநேக தேசங்களுக்கு நம்மளை ஆசீர்வாதமாக பயன்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். कई देशों के हमें आशीष के रूप में बनाएंगे. பண விஷயம், பாலியல் விஷயம், நேர நிர்வாகம், இதிலெல்லாம் நம்ம ஒழுக்கத்தை கடைபிடித்தா கர்த்தர் உங்களை என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். पैसा की बात है, समय की बात है और
शारीरिक संबंधी की बात है, इसमें अगर अनुशासन में रहेंगे जरूर परमेश्वर हमें इस्तेमाल करेंगे। அல்லேலூயா. हालेलुया। நல்ல சுய ஒழுக்கமுள்ள யோசேப்பை கர்த்தர் பயன்படுத்தினார். सुय अनुशासन में रहने वाले यूसुफ को परमेश्वर इस्तेमाल किए हैं। நல்ல சுய கட்டுப்பாடு உள்ள பவுல கர்த்தர் அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்தினார். सुय अनुशासन को प्राप्त किए हुए पौलुस को परमेश्वर इस्तेमाल किए हैं। உங்களை என்ன ஆண்டு பயன்படுத்தவர். आप और हमें भी परमेश्वर इस्तेमाल करेंगे। सही करने की जरूरत है। அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா? घर पे अगर बार बार आप झगड़ा करते रहते हैं क्या, அது ஒரு பிசாசு. वही एक शैतान की बात है। மனம் திரும்புவோம். हम मन फिरने की जरूरत है। நாம் ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். हम सब खड़े हो जाएंगे, प्रार्थना करें। ஹalleluya. செல்ஃப் டிசிப்ளின் நமக்கு ரொம்ப அவசியம். ऐसी अनुशासन हमारे लिए जरूरत है। ஹalleluya. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. हे प्रभु हमको सहायता कर, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. मुझे सहायता कर परमेश्वर। ஜான் வெஸ்லி கர்த்தர் ரொம்ப வல்லமையா பயன்படுத்தினார். जॉन वेस्ली को परमेश्वर बहुत अच्छे से इस्तेमाल किए हैं। அவருடைய சொத்து 4 வெள்ளி ஸ்பூன் சாப்பிடுறதுக்கு வச்சிருந்தா அதான் சொத்து. उनके आखिरी तक उनके संपत्ति इतना ही है, 4 उसका चांदी का चम्मच है। தேவையில்லாதெல்லாம் அவர் வாங்கி குவிக்கல. वो जो जो अन्न आवश्यकता है वो सारी चीजों को खरीद कर नहीं रखा। அங்க சொத்து வாங்குறது, இங்க சொத்து வாங்குறது, அங்க இதை வாங்குறது, பொருளை வாங்குறது, அப்படி அவர் வாங்கி குவிக்கல. उधर संपत्ति लेना इधर संपत्ति लेना करके वो ऐसा नहीं काम किए हैं। பொருட்களை வாங்கி குவிக்கிற அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கல. वो चीजों को कर नहीं रखा, वो एक शैतान की बात है। கர்த்தர் அவர் வல்லமையா பயன்படுத்தினார். इसलिए उनको परमेश्वर बहुत सामर्थ्य के साथ इस्तेमाल किए। வீண் செலவுக்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்ளுவோம். बिना मतलब की जो खर्च है उसी से परमेश्वर हमें संभाल कर வீண் रखेंगे। பேச்சுக்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்ளுவோம். बिना मतलब की जो बातें हैं जो बात करते हैं उससे நித்திய परमेश्वर संभाल ஜீவன், रखेंगे। நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், आनंद काल நித்திய जीवन, ஜீவன், நித்திய ஜீவன், आनंद நித்திய काल வாழ்க்கை. वो आनंद काल जीवन के लिए परमेश्वर चुना। அதை எண்ணியே எல்லாவற்றையும் செய்வோம். उस बातों को याद करते हुए सारे कामों को करना है। ஹalleluya. ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. பரலோகம் நல்ல ஒழுக்கம் உள்ளதப்பா. அந்த பரலோகத்துக்குள்ள வர்ற நாங்க இந்த பூமியில நல்ல ஒழுக்கத்தோடு வாழ கிருபை செய்வீராக. प्रभु हमें सहायता कर, वो स्वर्ग जो है अनुशासन की जहाँ है वहाँ प्रवेश करने के लिए इस धरती पर अनुशासन के साथ जीने के लिए हमें सहायता कर परमेश्वर। தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். हर बातों को हर समय के अनुसार करना करके वचन बतलाती है। நாங்களும் எல்லாவற்றையும் அந்தந்த நேரத்தில் செய்யுங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. हम सारे बातों को समझ करके उस समय पर सारे कामों को पूरा करने के लिए सहायता कर प्रभु। இயேசுவின் மூலம் பிதாவே. यीशु मसीह के नाम से मानते हैं, ஆமென். आमीन।